நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் இன் அயனிக் சாலிட்ன்றான். ஸ்டேச்சியோமெட்ரினா வேதி வினை குறைபாடுகள், ரைட்டா? குறைபாடுகள் இன் அயனிக் ஆசிட், அயனிக் சாலிட், அது அயன் மூலமாக உண்டாக்கப்பட்ட சாலிட்கள், அயனிகளாக சேர்ந்து உண்டாக்குன சாலிட்கள், ரைட்டா? பாண்டிங் கிடையாது, கோலிங் பாண்டு. அதில் அந்த சாலிடில் ஸ்டேச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வேதி வினைகளின் குறைபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? பாயிண்ட்டு இந்த இது பார்த்தோம் இல்லையா? இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸில் என்ன பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், லைன் டிஃபெக்ட்ஸு, இன்டர்செல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் வால்யூம் டிஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போது நம்ம ஸ்டேச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் இந்த சொல்லியிருக்கலாம். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸில் ஒரு பிரிவு தான் ஸ்டேச்சியோமெட்ரிக், இன்னொன்று நான் ஸ்டேச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், இன்னொன்று என்னது இம்பீரியாரிட்டி டிஃபெக்ட்ஸ். இப்போ ஸ்டேச்சியோமெட்ரிக் டிஃபெக்டை பார்க்க போகிறோம், ரைட்டா? திஸ் டிஃபெக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இந்த டிஃபெக்ட், இந்த ஒரு டிஃபெக்ட் பழுதானது எப்படி இருக்குது, இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது இன்ட்ரின்சிக் ஆர் தெர்மோடைனமிக் என்று அழைக்கப்படுது. இன்ட்ரின்சிக்னா உள்ளே நடக்கக்கூடிய செயல், எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளிப்புறமாக நடக்கக்கூடிய செயல். இப்போ ஒரு ஆட்டம் இருக்கிறது, ஒரு இது இருக்குது, லேட்டிஸ் இருக்குது, அந்த லேட்டிஸ்க்கு உள்ளே நடக்கக்கூடிய செயல்கள். லேட்டிஸ்னால் அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒன் கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அடுக்கமைப்பு, கட்டமைப்பு. லேட்டிஸ்னால் கட்டமைப்புன்றான். கிறிஸ்டலை வைத்து கட்டப்பட்ட ஒரு அமைப்பு, அதான் கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு இதுதான் கட்டமைப்பு தான் இது, ரைட்டா? அப்படியே இருங்க. அப்போ இந்த கட்டமைப்பு மூலமாக இது உண்டாக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? இது எப்படியே கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் என்னது ஸ்டேச்சியோமெட்ரின்னு என்னது வேதி வினைகள்னு அர்த்தம். இப்போது இது எப்படி வந்து இந்த கட்டமைப்பு அயனிக் சாலிட் இருக்குன்னு பார்ப்போம். த டிஃபெக்ட் இஸ் கால்ட், இந்த டிஃபெக்ட் வந்து இன்ட்ரின்சிக், அதாவது இதுக்குள்ளே லேடிஸ்க்குள்ளே நடக்குது, இது கிறிஸ்டலுக்குள்ளே நடக்குது. அல்லது தெர்மோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ்னால் வெப்ப வேதியியல், ரைட்டா? தெர்மோனா வெப்ப வேதியியல் காரணமாக நடக்கிறது. இது எதுக்கு இந்த இந்த டிஃபெக்ட் நடக்குதுன்னா, ஒன்று வெப்பம் அதிகமாக இருந்தால் நடக்கும், இல்லை எலக்ட்ரிசிட்டி பாய்கிறதுனால நடக்கும், இல்லை ஏதோ கெமிக்கல் ப்ராசஸில் நடக்கும் இந்த குறைபாடுகள், ரைட்டா? அதுதான் சார் தெர்மோடைனமிக்ஸ். ஒன்று இன்ட்ரின்சிக்கில் நடக்கும், இல்லை வெப்ப இயக்கவியல் மூலமாக நடத்தலாம்னு சொல்கிறான். அப்போ ஸ்டேச்சியோமெட்ரிக் அயனிக் அப்படின்றான். இந்த ஸ்டேச்சியோமெட்ரிக் வேதி வினை அயனிக் கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டலில் என்ன நடக்குது, ஸ்டேச்சியோமெட்ரிக்னா வேதி வினை கிறிஸ்டலில், ரைட்டா? என்னது ஸ்டேச்சியோமெட்ரிக் கிறிஸ்டல். அப்போ எ வேகன்சி ஆஃப் ஒன் அயான் மஸ்ட் ஆல்சோ பி associated with either by the absence of another oppositely charged ion-ன்றான். நல்லா பாருங்கள், இது என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த மீனிங்கு இது கொஞ்சம் சற்று டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், இதனால் நான் சொல்கிறேன் கேட்குறேன். இதனோட மீனிங் என்ன, ஒரு அயன் அந்த இடத்த விட்டு லேட்டிஸ்லேருந்து மேல் பரப்புக்கு போயிடுது. லேட்டிஸ்னால் என்னது, அந்த கட்டமைப்பு. நம்ம வீடு தான் லேட்டிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கல்கள் தான் ஒவ்வொரு ஆட்டம், ரைட்டா? அப்போது அந்த ஆட்டம், அந்த ஒரு செங்கலானது அதுலேருந்து பிரிஞ்சு போய் வீட்டுக்கு மேலே போய் உக்காந்துக்கிறது. அப்போ அந்த இடம் காலியாக இருக்கும் இல்லையா? ஒரு செங்கல் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு மேலே போய் உக்காந்துக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, லேட்டிஸ்குள்ளே தானே இருக்குது, கிறிஸ்டலுக்குள்ளே தானே இருக்கிறது, சரியா? ஆனால் அங்கே போய் அப்போ இந்த இடம் காலியாக இருக்கும் இல்லையா? அப்போ காலியாக இருக்குன்னா இந்த செங்கல் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ அதுக்கு சமமான ஒரு நெகட்டிவ் சார்ஜும் வெளியில் போனால் சமமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அயன் ஒரு நெகட்டிவ் அயன் வெளியில் போச்சுன்னா ஈக்குவல். வெறும் பாசிட்டிவ் அயன் மட்டும் வெளியில் பாசிட்டிவ் மட்டும் வெளியில் போயிடுச்சுன்னா ஈக்குவலுக்கு நெகட்டிவ் கூடிரும் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். படத்தில் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், பேர வாங்க. என்னது இங்கே பாருங்கள், என்ன போட்டிருக்கான் படத்தில் பாருங்கள். இதில் என்னது பாசிட்டிவ், இது என்னது நெகட்டிவ். பெருசாக இருக்கிறது நெகட்டிவ், கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சிறுசாக இருக்கிறது பாசிட்டிவ் அயான். இது நெகட்டிவ் அயான். அப்போது இது எல்லாமே சமமாக இருக்குது, எண்ணிக்கையில் சமமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த கேப் ஓட்டையில் நெகட்டிவ் அயான் இருக்கணும், ரைட்டா? அதேமாதிரி இந்த கேப்பில் என்னது பாசிட்டிவ் அயான் இருக்கணும். ஆனால் படத்தில் இல்லை. அப்போ உதாரணமாக அவன் என்ன அந்த வேர்டில் சொல்லியிருக்கான் அந்த சென்டென்ஸ்லன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குது பாசிட்டிவ் அயன் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நெகட்டிவ் அயன் வெளியில் போயிடுச்சப்பா. வெளியில்னா இதை விட்டு போகாது, ரைட்டா? இந்த இடத்த விட்டு காலி பண்ணி இந்த மேலே வந்து உக்காந்துக்கிறோம். அதாவது அந்த செங்கல் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி அந்த லேட்டிஸ்குள்ளே தான் இருக்கும், அந்த கிறிஸ்டலுக்குள்ளே மேலே வந்து உக்காந்துரும். ஆனால் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று கூடிரும் இல்லையா? ஏன்னா இந்த பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று கூடிரும், ரைட்டா? அதனால் ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு சமமான இன்னொரு சார்ஜ் வெளியில் போகணும்.
அப்போ ஈக்குவல் ஆயிரும் இல்லையா? இப்போது நல்லா பாருங்கள், இதுவும் இல்லை நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அதுக்கு சமமான ஒன்று இல்லை. ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு பாசிட்டிவ் இல்லை. அப்போ ரெண்டுமே இது மேலே போய் உக்காந்துக்கிடுச்சு. அப்படின்னும்போது இதனோட சார்ஜ் என்னவாக இருக்கும்? நியூட்ரலாக தானே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 9 இந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இஸ் ஈக்குவல் டு 9, சரியா? அப்போ இதில் 1 வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ 8 ஆயிரும். 8 இஸ் ஈக்குவல் டு 9ன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ சமம் கிடையாது இல்லையா? சமமாக இருக்கணும், இதில் ஸ்காட்டியில் சமமாக இருக்கணும். அப்போ சமமாகன்னு என்னது? இந்த 9லேருந்து 1 எடுத்து வெளியில் கொண்டு போனால் இது 8 ஆயிரும். அப்போ 8 இங்கேயும் 8, இதுலேருந்து 1 வெளியே போயிடுச்சு, இதுலேருந்து 1 போயிடுச்சு, வெளியே 8. அது வெளியில் போனது என்னது? இதுக்குள்ளே இந்த கிறிஸ்டலுக்கு மேல் பரப்பில் இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே இருக்காது, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது, ரைட்டா? இதை ஸ்காட்டி எஃபெக்ட். அதுதான் சொல்கிறேன், அதுக்கு ஈக்குவலான ஒரு சார்ஜ் வெளியில் போகணும் அப்படிங்கிறான். இப்போ படிக்கிறேன் பாருங்க, புரியும். என்ன சொல்கிறான்? இன் ஸ்டோச்சியோமெட்ரிக் அயனிக் கிறிஸ்டல். ஸ்டோச்சியோமெட்ரிக் அயனிக் தானே, அயனிக் கிறிஸ்டல் தானே ஸ்டோச்சியோமெட்ரிக். அதாவது வேதி வினை அயன்களால் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்டலில் வேதி வினைகள்னு அர்த்தம். என்ன வேதி வினைகள் என்ன செய்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வேகன்சி ஆஃப் ஒன் அயன் இந்த பார்த்துக்கோங்க. ஒரு அயனோட இடம் காலியாக போகுது. அப்படி காலியாச்சு, நெகட்டிவ் அயன் காலி ஆகுது, காலியாக மேலே போகுதுன்னா அப்போ பாசிட்டிவ் அயனும் போகணும் அதுக்கு ஈக்குவலாக, அப்போ தான் அது சமமாக இருக்கும். அப்போ அதை சொல்கிறேன், த வேகன்சி ஆஃப் ஒன் அயன், ஒரு அயனோட காலி இடம், அது பாசிட்டிவாக நெகட்டிவ் ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிறோமே, இந்த நெகட்டிவ் தானே இது, நெகட்டிவ் அயன் மேலே போகுது, அப்போ இந்த இடம் காலியாக இருக்குது, அதான் வேகன்சி ஆஃப் ஒன் அயன். அப்போ ஈக்குவல் பண்ணது, அப்போ பாசிட்டிவ் அயன் இன்னொரு இடத்துலேருந்து வெளியில் போகணும். மஸ்ட் பி ஆல்வேஸ் இந்த வேகன்சி ஆஃப் ஒன் அயான், ஒரு அயானில் உள்ள வேகன்சி, இந்த வேகன்சி இந்த காலி இடம், ரைட்டா? காலி இடமானது மஸ்ட் பி ஆல்வேஸ், அது இருக்க வேண்டும். எப்படியே அசோசியேட்டட் வித், அதோட சேர்ந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, இந்த இடம் காலியாக இருக்குன்னா அப்போ இந்த இடத்தோடு சேர்ந்து என்ன செய்யணும்? இன்னொரு இடமும் பாசிட்டிவ் ஆகி, இது நெகட்டிவ் ஆகி வெளியில் போயிடுச்சு, பாசிட்டிவ் ஆகினா வெளியில் போகணும்ன்ற, அதை மஸ்ட் ஆல்வேஸ் பி அசோசியேட், அதோடு சேர்ந்து வித் எய்தர் ஒன்று என்ன பண்ணணும்? எய்தர்னா இது இல்லை, அது ஏதாவது நடக்கணும். வித் எய்தர் பை த ஆப்ஷன்ஸ்னால் வெளியில் போகிறதா இல்லாமல் இருக்கணும். என்ன இல்லாமல் இருக்கணும்? ஆப்ஷன்ஸ் ஆஃப் அனதர் ஆப்போசிட்லி சார்ஜ், அனதர் இன்னொன்று ஆப்போசிட்லி சார்ஜ், அதாவது அதுக்கு எதிர்த்து உள்ள சார்ஜ் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோ, இன் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கணும். என்னது? அனதர் இன்னொன்று ஆப்போசிட்லி சார்ஜ் அயன், ஆப்போசிட்லி எதிர்த்து, அதுக்கு எதிர்த்து சார்ஜாக இருக்கணும். சார்ஜ் ஆனால் ஒரு அயன் இல்லாமல் இருக்கணும். அதை போட்டிருக்கான் இல்லையா, அதை எதிர்த்து தானே. இங்கே பாருங்க, இது வெளியில் போகுது ஒன் அயான், அப்போ வேகன்சி ஆகுது, வேகன்சி ஆஃப் ஒன் அயான், இந்த அயன் வெளியில் போனால் இது வேகன்சி ஆகுது. ஆனால் அப்படி வேகன்சி ஆகும்போது சமமாக இருக்கணும்னா இன்னொரு ப்ளஸ் அயன் வெளியில் போகணும், இது நெகட்டிவ் அயன் வெளியில் போகுது, ரைட்டா? அப்போது அதாவது இஸ் அசோசியேட்னா அதோட இணைத்து வித் எய்தர்னா என்னது? ஆப்ஷன்ஸ்னால் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஆப்ஷனாக இருக்கணும், ஆப்ஷனாக வெளியில் போகணும்னு அர்த்தம், ஆப்ஷனாக இருக்கணும். ஆனால் அந்த அயனானது எப்படி இருக்கணும்? இதற்கு எதிர்த்து சார்ஜாக இருக்கணும், இது நெகட்டிவ் சார்ஜ், அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது ஆப்ஷன்ட்டாக இருக்கணும். ஆப்ஷன் தானே வெளியில் போகணும், இதுக்கு மேலே போய் தங்கணும் அப்படின்றான். புரிஞ்சுச்சா மீனிங்க? இந்த ஆப்ஷன்ஸ் ஆப்போசிட்லி சார்ஜ் அயன்ஸ், அல்லது இன்னொரு வழி இருக்குது, சமமாக இருக்கணும்னு இன்னொரு வழி இருக்குன்னது, த பிரசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ் அயன் இன் த இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் ஸோ ஆஸ் டு மெயின்டைன் இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, அல்லது இது வெளியில் போக வேண்டாம், சரியா? அப்போது அது நெக்ஸ்ட் இன்னொரு ஐடியா சொல்கிறான் பாருங்களேன், த பிரசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ் அயான், அதாவது பிரசன்ஸ்னால் இருக்கணும், என்ன இருக்குன்னா அதே சார்ஜை கொண்ட ஒரு அயான் இருக்கணும். எது இருந்ததுன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். சேம் சார்ஜ் அயான் எதில் இருக்குன்னா இந்த இண்டஸ்ட்ரியல்னா கேப், ரைட்டா? கேப்பில் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் ஸோ ஆஸ் டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அப்படின்றான். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டினா சமன்பாடு இருக்குன்னா இதை தான் செய்யணும். அதான் அல்லது த பிரசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ், அதே சார்ஜை கொண்ட ஒரு அயன், ரைட்டா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மீனிங் என்ன தெரியுமா? இது வெளியில் போச்சு, நெகட்டிவ் வெளியில் போச்சுன்னா அதே நேரத்தில் இது நெகட்டிவ் வெளியில் மொதல் சென்டென்ஸில் இது நெகட்டிவ் இது நெகட்டிவ் இது வெளியில் போச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி அது ஈக்குவல், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இன்னொன்று வெளியில் போகணும், ஆப்சண்ட்டாக இருக்கணும் இந்த குழியும், அதுனா ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னு நல்லா கேளுங்க.
இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது இப்போ வெளியில் போகுது, சரியா? வெளியில் போச்சுன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? வெளியில் போச்சு, ரைட்டா? ஆனால் இது என்னது? நெகட்டிவ் தானே? நெகட்டிவ். நெகட்டிவ் வெளியில் போச்சு. ஆனால் இது வந்து வெளியில் போகலை, அப்படியே இருக்குது, ரைட்டா? இருக்குது. இது முதல்ல வெளியில் போயிடுச்சு, ஆனால் அதுக்கடுத்து இதுவும் வெளியில் போகணும், ஆனால் போகலை, இருக்குது. அப்போ சமன்பாடு ரெண்டாவது பாயிண்ட், ஆர் அல்லது இது மட்டும் வெளியில் போகுது. அப்போது இதுக்கு எதிர்ப்பதமான ஒன்று இன்னொன்று வெளியில் போகணும், ஆப்சண்ட்டாக இருக்கணும். ஆனால் அது ஒன்று மொதல் பாயிண்ட். அது ரெண்டாவது பாயிண்ட் ஆறுன்ற என்ன போட்டிருக்காங்கன்னா இது வெளியில் போயிடுச்சு, ஆனால் இதுக்கு பதிலாக இன்னொன்று இதே சார்ஜ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அயனு எங்கே இருக்கலாம்? த ப்ரெசன்ட் இருக்கணும். த சேம் சார்ஜ் அயன், சேம்னா அதை இந்த வெளியில் போன அயனோட சார்ஜை கொண்ட ஒரு அயனு எங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னா இந்த இன்டஸ்ட்ரியல் கேப். இண்டஸ்ட்ரியல்னா இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கு நடுவில் குழி இருக்கு இல்லையா, இந்த குழிக்குள்ளே போய் உக்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழிக்குள்ளே இது என்னது? இந்த இடம் காலி, இந்த வெளியில் போயிடுச்சு, ரைட்டா? நெகட்டிவ். அப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு நெகட்டிவ் என்ன செய்யணும்? இங்கே இன்னும் இந்த குழி இருக்குல்லையா, ஏதாவது ஒரு குழி, இதுதான் இண்டஸ்ட்ரியல் கேப்பும்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கேப், இந்த குழி 4 இதுக்கு நடுவில் குழி இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து இதே சார்ஜ் உள்ளது இங்கே தான் வரணும் அவசியம் இல்லை. இந்த குழிக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் கேப்புக்குள்ளே போய் வந்துருச்சுனால ஈக்குவல் தானே. இது வெளியில் போயிடுச்சு, ஆனால் இடம் வேகண்ட்டு. ஆனால் இதுக்கு சமமான அதே சார்ஜ் உள்ளது இன்னொரு சின்ன இண்டஸ்ட்ரியல் கேப்பில் வந்து உட்காந்துருச்சு, அப்போ ஈக்குவல் ஆகிடுச்சா? அதைத்தான் ஆர்ன்னு போட்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ் அயன், ப்ரெசன்ட் இருக்கிறது சேம் சார்ஜ் அயன், அதே சார்ஜ் உள்ள ஒரு அயன் வந்து எங்கே இருக்கணும்? எங்கே இருக்குன்னு அந்த குழிக்குள்ளே, இந்த இண்டஸ்ட்ரியல்னா அந்த உள்ள குழி, ரைட்டா? அந்த குழிக்குள்ளே வந்து இருக்கலாம் அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் அந்த நிலைமையில் வந்து இதே வெளியில் போன ஆட்டத்தோட சார்ஜ் என்னவோ அதே சார்ஜை கொண்ட ஒரு அயன் இந்த குழிக்குள்ளே வந்து இருக்கலாம். இந்த சரியாயிடுமில்ல, ஈக்குவல் ஆகிடுமில்ல. ஸோ அஸ்ட் எதற்கு? டு மெயின்டைன். எதற்குன்னா மெயின்டைனாக நிர்வாகம் செய்ய, சமன்படுத்த. எது சமன்படுத்த? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. எலக்ட்ரிக்கலில் நியூட்ரல், சமமாக இருக்கணும். இல்லைன்னா கூட குறைய வந்துடும். ஒன்று வெளியில் போச்சுன்னா, ஒன்று நெகட்டிவ் வெளியில் போச்சுன்னா ஃபஸ்ட் லைனில் பாசிட்டிவ் வெளியில் போயிடும், அப்போ சமன் ஆயிடுச்சு. இல்லை ஒரு நெகட்டிவ் வெளியில் போச்சுன்னா இன்னொரு நெகட்டிவ் ஏதாவது ஒரு குழிக்குள்ளே வந்து உக்காந்துக்கிச்சுனால பரவாயில்ல, அது சரியாக போயிடுச்சு. நெகட்டிவ் ஒன்று வெளியில் போச்சு, இந்த இடம் காலி, ரைட்டு, அந்த இடத்துக்கு தான் வரணும் அவசியம் இல்லை. எனது இண்டஸ்ட்ரியல் இந்த கேப் இருக்குல்ல, 4 இதுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்துருக்கலாம். இன்னொன்று வந்து உட்காந்துருந்தாலும் சமன்பாடு தான் சொல்கிறான். இதுதான் ஸ்டேச்சியோமெட்ரிக்ஸ், சமநிலை, ரைட்டா? சம வேதிநிலைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இதில் ரெண்டு தத்துவங்கள் இருக்குது. அப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட். அப்போ இது என்ன எப்படி படிப்பாங்கன்னா ஷார்ட் கீன்னு சொல்லுவாங்க. இப்போ லாங் ஷார்ட்னு சொல்கிறோம்ல, நீளமான குறுகிய அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இது எப்படி படிக்கணும்னா ஷார்ட்னு ப்ரொனன்சியேஷன் யூஸ் பண்ணி படிங்க. ஷார்ட் கீ, கேஒய்னா கீன்னு போட்டுக்கோங்க. ஷார்ட் கீ டிஃபெக்ட்னா ஒரு குறைபாடு. என்ன குறைபாடுன்னு வைப்போம். ஷார்ட் கீ டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டியான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டலைட்டிஸ். ஈக்குவல் நம்பர் தானே, ஈக்குவல் நம்பர் தான் லாஸ் ஆகுது. சமமாக ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியன்ஸ் அண்ட் கேட்டியான்ஸ். எவ்வளோ ஆனியன் வெளியில் போகுதோ அவ்வளோ கேட்டியான் வெளியில் போகும், இல்லை எவ்வளோ கேட்டியான் வெளியில் போகுதோ அவ்வளவு ஆனியான் வெளியில் போகணும், அப்போ தான் ஈக்குவல் சார்ஜ் ஆகும். அதான் சொல்கிறேன். ஷார்ட் கீ டிஃபெக்ட் அரைஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. எப்படி? டியூ டு த மிஸ்ஸிங்னா தவறு விடுவது, அதை வெளியேற்றுவது. மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர், சமமான எண்ணிக்கையிலான ஆஃப் கேட்டியான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். எங்கேருந்து? சமமான எண்ணிக்கையிலான கேட்டியான் மற்றும் ஆனியான்கள் மிஸ்ஸிங் ஆவது, வெளியேறுவது. எங்கேருந்து? ஃப்ரம் த கிறிஸ்டல் லேட்டிஸ். இப்போ இங்கேருந்து கிறிஸ்டல் கிறிஸ்டல்னா படுகை, எது? லேட்டிஸ் அடுக்கமைப்பு, ஒரு வீடு, அதுதான் ஒரு லேட்டிஸ்ன்பாங்க. அதில் உள்ள செங்கல்கள்லாம் கிறிஸ்டல்ஸ், ரைட்டா? ஒரு யூனிட் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ அதுலேருந்து ஈக்குவல் நம்பர் 2 போச்சு, 2 பாசிட்டிவ் அயன் போச்சுன்னா 2 நெகட்டிவ் அயன் மேலே போய் உட்காந்துக்கணும், இங்கே இருக்கக்கூடாது ஸ்ட்ரக்சரில். இல்லை ஒரு நெகட்டிவ் அயன் வெளியில் போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ இன்னொரு நெகட்டிவ் அயன் வந்து இண்டஸ்ட்ரியல் கேப்பில் வந்து உட்காரணும், ரைட்டா? கேப்பில் உட்காந்துருச்சுன்னா அது ஓகே, ரைட்டா? அப்போ திஸ் எஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டேச்சியோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல். இது வந்து விகிதாச்சாரம், வேதி வினையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துறதா? இல்லை. 2 போச்சு, 2 பாசிட்டிவ் போச்சுன்னா 2 நெகட்டிவ் போச்சு, வினை சமன்பாடு ஈக்குவலாக இருக்குது. நான் சொன்னல, இந்த சைடு 9, அந்த சைடு 9, லெஃப்ட் சைடில் 1 போச்சுன்னா ரைட் சைடில் 1 போச்சு, சமன்பாடு ஈக்குவல். அல்ல லெஃப்ட் சைடில் 2 போச்சு, அப்போ 7 ஆயிடுச்சு, ரைட் சைடில் 2 போயிடுச்சு, அப்போ 7 ஆயிடுச்சு, ரைட்டா? ஆயிடுச்சா? அப்போ சமன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரைட்டா? அப்போ திஸ் எஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச். இந்த செயல்பாடுகள், இந்த வினைகள்
எஃபெக்டிவ் வினைகள் டஸ் நாட் சேஞ்ச், இது மாற்றவில்லை. எதை மாற்றவில்லை? த ஸ்டேச்சோமேட்ரி ஆஃப் த கிறிஸ்டல், கிறிஸ்டலோட ஸ்டேச்சோமேட்ரி வேதி வினை, வேதி வினை சமநிலையை இது மாற்றவில்லை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அயனிக் சாலிட் இன் விச் த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆஃப் சிமிலர் சைஸ் அப்படின்றான். இந்த அயனிக் சாலிட், நான் சொல்கிறேன் அயனிக் சாலிட், நான் அயனிக் சொன்னேன். அயனிக்னா அயன்களால் உண்டாக்கப்பட்ட சாலிட். அயனிக் சாலிட்டில் இன் விச் அதில் கேட்டயானும் ஆனியானும், த கேட்டயான் அண்ட் ஆனியான் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் இன் சைஸ். ஏற்கனவே சிமிலர் இல்லைன்னு நம்ம படித்தோம். இதில் இந்த ஸ்காட்கி எஃபெக்டில், அதை ஷார்ட்கி எஃபெக்ட் ரெண்டு ஒன்று தான். இதில் அதாவது என்னது, கேட்டயானும் ஆனியானோட சைஸுகள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கணும். ரொம்ப ஈக்குவலாக இல்லாட்டில் ஓரளவுக்கு நெருங்கி இருக்கணும். முதல்ல நம்ம பார்த்ததில் என்ன பார்த்தோம்? கேட்டயான் பெருசாகவும் ஆனையான் சிறுசாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் கேட்டயானோட சைஸும் ஆனையானோட சைஸும் ஏறக்குறைய சமமாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறான். அதாவது அயனிக் சாலிட் இன் விச் அதில் கேட்டயான் அண்ட் ஆனியான் ஆர், கேட்டயானும் மற்றும் ஆனியானும் ஆர் இருக்கின்றன. ஆஃப் ஆல்மோஸ்ட்னா ஏறக்குறைய, சிமிலர் இன் சைஸ், சிமிலர்னா ஒரே மாதிரியான வடிவங்களை கொண்டுள்ளது. ஒரே மாதிரி அளவில், ரைட்டா? சைஸ் அளவில் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ சைஸ் ஷோனா அது காண்பிக்கிற சைஸை ஒரே மாதிரியாக இருக்குன்றான். அப்போ ஷார்ட்கி டிஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னது? என்ஏசிஎல் ஒரு ஷார்ட்கி டிஃபெக்ட். எப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய்னு சோடியத்தில் எத்தனை 11 இருக்கிறது. என்னது? 11 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 + 8 10 ஆகிப்போச்சா? இது ஆக்டேட்டு, இது டூப்ளேட்டு. முடிஞ்சா? மீது 1 இருக்கா? அது லாஸ் பண்ணிடுமா? ஒன்று தானே வெளியில் போயிருமில்ல எலக்ட்ரான். அப்போ பாசிட்டிவ் ஆயினா மாறிடுமா? இது சோடியம் பாசிட்டிவாக மாறிடுமா? ப்ளஸ்ஸு E- ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சா? இது எப்படி சோடியத்தை எப்படி பிரிப்போம்? Na+ ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா E- பிரிச்சிடுமா? அப்போ ஒரு எலக்ட்ரான் 11ஆவது நம்பர் எலக்ட்ரான் வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ E-. அப்போ மீதி என்ன இருக்கும்? 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ புரோட்டான் எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். ஒரு சார்ஜ் கூட இருக்கும் இல்லையா? புரோட்டான் அப்படியே தானே இருக்குது. அப்போ Na+, இது மைனஸ் வெளியில் போயிடுச்சு. அதுக்கு பதில் அப்போ குளோரின் எவ்வளவு? Cl 17. குளோரின் 2 + 8, 2 + 8 + 7. இது ஆக்டேட் டூப்ளேட், இது ஆக்டேட்டு. மீதி 7 17 தானே? அப்போ இதுக்கு ஒன்று வேணும். ஒன்று வந்தால் சரியாக போச்சா? ஆக்டேட் ஃபுல் ஆகிடுச்சா? அப்போ இது என்னவாக இருக்கும்? Cl- இருக்கும். ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் உள்ளே வருது. அப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை கூடும். சரியா? அப்போது இந்த Na+ Cl- சேர்ந்தா NaCl, சோடியம் குளோரைட், நம்ம உப்பு. ரைட்டா? அதை தான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கான். சரியா? பார்த்துக்கோங்க. உதாரணமாக எக்ஸாம்பிள் இது, பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல். அதாவது பிரசன்ஸ், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலில், ஒரு படிகத்தில் ஏகப்பட்ட ஷார்ட்கி டிஃபெக்ட் நடக்குதுன்னா அளவு குறையும் இல்லையா? இப்போ 10 100 எலக்ட்ரான் இருக்குது, 100 பாசிட்டிவ் அயன் இருக்குது, 100 நெகட்டிவ் அயன் இருக்குது. 20 நெகட்டிவ் அயன் வெளியே போயிடுச்சு, 20 பாசிட்டிவ் அயன் வெளியே போயிடுச்சு. அப்போ சமம் தானே? சமம். ஷார்ட்கி எஃபெக்ட் பார்த்தா சமம். ஆனால் அளவு கம்மியாயிடுச்சு இல்லையா? 100 இருக்கும்போது எவ்வளோ அளவு இருந்தது? அப்போ 80 இருக்கும்போது அளவு கம்மியாயிடுச்சு. ரைட்டா? அப்போ இதில் என்ன டென்சிட்டி கம்மியாகும் இந்த ஷார்ட்கி எஃபெக்டில். பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ், இந்த மாதிரி பிரசன்ஸ் இருக்கணும். ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, ஒரு பாசிட்டிவ் அயன் போச்சு, ஒரு நெகட்டிவ் அயன் போச்சுன்னா கம்மி. 10 பாசிட்டிவ் அயன் வெளியே போயிடுச்சு, அதுக்கு ஈக்குவலாக 10 நெகட்டிவ் அயன் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது ஷார்ட்கி டிஃபெக்ட். அப்படி இருந்தால் என்ன செய்ய? பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர், அதிக எண்ணிக்கையிலான ஷார்ட்கி டிஃபெக்ட்டுகள் ஒரு கிறிஸ்டலில் இருந்தால், அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் அயன், இப்போ 100 பாசிட்டிவ் அயன் 100 நெகட்டிவ் அயன் இருக்கப்பா, 50 பாசிட்டிவ் அயன் வெளியே போயிடுச்சு, 50 நெகட்டிவ் அயன் வெளியே போயிடுச்சு. மீது என்ன? 50 தான் இருக்கும். 200 100 இருக்கிற வேண்டிய இடத்துல 50 இருக்கும். அப்போ அதனோட டென்சிட்டி கம்மி ஆயிடுச்சு, அதோட அளவு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஆனால் கேப் இருக்கும். ஆனால் அந்த அளவு கம்மியாயிடுச்சு இல்லை, எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு இல்லையா? அப்போ அது டென்சிட்டி கம்மியாக. அப்போது பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட் இன் கிறிஸ்டலில் ஷார்ட்கி டிஃபெக்ட் இருந்தால், பிரசன்ஸ்னு இருந்தால், எப்படி? அதிக எண்ணிக்கையில் இருந்தால், லார்ஜ் நம்பர் அதிக எண்ணிக்கையில் இருந்தால், லோவர்ஸ்னால் குறைக்கும். எதை? டென்சிட்டியை குறைக்கும். லோவர்ஸில் டென்சிட்டி குறைச்சிருச்சா? இங்கே பாருங்கள், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியலன்னா.
இதில் எல்லாம் இருக்குது. இப்போ ஒன்று வெளியில் போயிடுச்சு, இங்கே ஒன்று வெளியே போயிடுச்சு, ரைட்டா? அப்போ பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகும். இதேமாரி இந்த பச்சை கலரில் உள்ளதெல்லாம் ஒரு மொத்தம் எத்தனை இருக்குது? 3 3 4 ஒரு 4 இருக்குது. அடுத்ததில் 4 எத்தனை வருஷம் இருக்குது? 4 4 8 4 8 என்னங்க 32 இருக்குது பச்சை. 32 16 வெளியே போயிடுச்சு. இந்த பச்சையில் 16 வெளியே போயிடுச்சுன்னா ரெட்டும் 16 வெளியே போயிடும். அப்போ எண்ணிக்கை கம்மியாயிருமா? அப்போ நெருங்கி இருக்காது, கேப் இருக்கும். பார்த்தியா, கேப் இருக்கா? இங்கே கேப் இருக்கு பாரு. அப்போ எவ்வளோ? பாதி கேப் இருக்கும். அப்போ டென்சிட்டி கம்மியாயிடும். சரியா? இதைத்தான் சொல்கிறான். அதிக எண்ணிக்கையில் ஸ்காட்கி டிஃபெக்ட் இருந்தால் அது என்ன செய்யும்? டென்சிட்டி கம்மியாக்கணும். லோவர் த டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக த தியரட்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் வனாடியம் மோனாக்சைடு. வனாடியம்ன்றது ஒரு அயான், ரைட்டா? அப்போ இது ஃபார் உதாரணமாக தியரட்டிக்கல் டென்சிட்டி. தியரட்டிக்கல் டென்சிட்டினா தியரி பிரகாரம், தியரியின் கோட்பாடு பிரகாரம் வனாடியம் மோனாக்சைடோட டென்சிட்டி. டென்சிட்டி என்னது? டென்சிட்டினா அது கொள்ளளவு, ரைட்டா? கொள்ளளவு லென்த் பிரெத்து அண்டு வால்யூம் தானே டென்சிட்டி. அதை சொல்லுவாங்க. லென்த் பிரெத் அண்டு ஹைட்டு தான் சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ வனாடியத்தோட டென்சிட்டி மோனாக்சைடு தியரிட்டிக்கல் பிரகாரம் என்ன இருக்கணும்? அது போக ஸ்காட்கி டிஃபெக்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸ்காட்கி டிஃபெக்ட் வர்றதுக்கு முந்தி வனாடியம் மோனாக்சைடில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டா? அதான் சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் த தியரிட்டிக்கல் டென்சிட்டி. தியரிட்டிக்கல் டென்சிட்டி அது உண்மையானது எவ்வளவு, அதுக்குள்ளே ஸ்காட்கி டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா வெளியேறுதுன்னு அர்த்தம். சம எண்ணிக்கையில் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் வெளியேறுதுன்னா அப்புறம் என்ன டென்சிட்டி ஆகுதுன்னு பார்ப்போம். த தியரிட்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னா கோட்பாடின் தியரி டென்சிட்டி. தியரி பிரகாரம் அதனோட அடர்த்தியானது எதனோட அடர்த்தி? வனாடியம் மோனாக்சைடு. வனாடியம் இரும்பு, ஆக்சிஜன். மோனாக்சைடுனா அது ஆக்சிஜன், ரைட்டா? மோனாக்சைடு ஒரு ஆக்சிஜன் அர்த்தம். மோனாக்சைடு அதாவது கூட ஆக்சிஜன் கூட சேர்ந்த ஒரு வனாடியம் என்ற இரும்போட டென்சிட்டியானது தியரி பிரகாரம் எவ்வளோ இருக்கணுமோ அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுமா? கேல்குலேட்டர் கணக்கிடப்பட்டது யூஸிங் த எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட் செல். அப்போ யூஸிங் த எட்ஜ் லென்த். எட்ஜ் லென்த்ன்றது ஸ்ட்ரைட் லைன் அர்த்தம். நீளம், அகலம் அண்டு உயரம். அதான் எட்ஜு சொல்லியிருக்க இல்லையா? பயன்படுத்தி எட்ஜ் லென்த்தை பயன்படுத்தி ஒரு யூனிட் செல்லில் உள்ள எட்ஜ் லென்த்தை பயன்படுத்தி நாம் கணக்கிடும்போது எதை கணக்கிடுகிறோம்? வனாடியம் மோனாக்சைடோட டென்சிட்டியை கணக்கிட்டா எவ்வளோ வருது? 6.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். பெர் சென்டிமீட்டர் கியூப். அந்த சென்டிமீட்டர் கியூப்ன்றது மேலே போச்சுன்னா cm-3. ஏன் சென்டிமீட்டர் கியூப் போட்டிருக்கான்? இது டைமென்ஷன், டென்சிட்டி 3 டைமென்ஷனில் பார்க்கணும், ரைட்டா? லென்த்துக்கு 1 மீட்ரு, பிரெத்துக்கு 1 மீட்ரு, ஹைட்டுக்கு 1 மீட்ரு. அதுதான் பெர் cm கியூப்னு போடுவோம். அதாவது கிராம் பெர் அது cm கியூப் மேலே போச்சுன்னா அதில் கரெக்டாக எழுதணும். c-3ன்னு அர்த்தம். பட் ஆனால் அது இது தியரி பிரகாரம் இதாக இருக்குது. ஆனால் ஸ்காட்கி டிஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? குறைஞ்சிரும். ஏன்னா வெளியில் ஏறணும்ல சார். பட் ஆனால் த ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் டென்சிட்டி உண்மையிலே பரிசோதனை செய்யப்படும். அங்கே என்ன தியரிட்டிக்கல் டென்சிட்டி நல்லா மாற்றிடக்கூடாது. தியரிட்டிக்கல் டென்சிட்டி இதுன்னா உண்மையானது. இது நம்ம பரிசோதனை செய்யும்போது ஸ்காட்கி டிஃபெக்ட் பிரகாரம் பரிசோதனை செய்யும்போது எவ்வளோ இருக்குது? அங்கே தியரிட்டிக்கல் டிஃபெக்ட் டென்சிட்டி இங்கே. பட் த ஆக்சுவல் உண்மையான எக்ஸ்பெரிமெண்டல் பரிசோதனை அடர்த்தி டென்சிட்டி எப்படி இருக்குது? எவ்வளோ இருக்குன்னா இருக்குது 5.6 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? தியரிட்டிக்கல் பிரகாரம் அவ்வளோ இருக்கணும். நம்ம ஸ்காட்கி டிஃபெக்ட் பிரகாரம் பரிசோதனை செய்யும்போது எவ்வளோ இருக்கிறது? நம்மளுக்கு 5.6 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அதான் c-3 அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது? இட் இண்டிகேட்ஸ் தட் there is approximately 14% of the ஸ்காட்கி டிஃபெக்ட். இதில் என்ன இருக்குது? எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்காட்கி டிஃபெக்ட் இருக்குது? 14% ஸ்காட்கி டிஃபெக்ட் இருக்கிறது. பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க எவ்வளோ. 6.5 இருக்கணும், ஆனால் 5.6 இருக்குது. அப்போ ஸ்காட்கி டிஃபெக்ட் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ அயன்கள் வெளியே போயிருக்கு? 14%. 100 அயனுக்கு 14 அயன் வெளியில் போயிடுச்சு. அதான் 14% தான். இது இண்டிகேட்ஸ், இது குறிப்பிடுகிறது தட் என்னத்தை தேர் இஸ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக 14% ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் எங்கே இருக்குது? இன் விவோவில் இருக்குது. வனாடியம் மோனாக்சைடில் இருக்குது. இன் விவோ கிறிஸ்டல் வனாடியம் மோனாக்சைடு கிறிஸ்டல் இருக்கிறது. அப்போ 100 ஆட்டம் இருக்கணும். இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 6.5 கிராம் இருக்கும் தியரிட்டிக்கல் பிரகாரம். ஆனால் ஸ்காட்கி டிஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலி செக் பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5.6 கிராம் தான் கிடைக்குது. அப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு? 6.5லேருந்து 5.9 0.9 கம்மியாயிடுச்சு. அப்போ 0.9 கம்மியானால் அந்த 0.9 என்பது எத்தனை சதவீதத்தை குறிக்குது? 14% குறிக்கிறது. அப்போ presence ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் இந்த கிறிஸ்டல், அதாவது கிறிஸ்டலில்
ஸ்கோட்கி குறைபாடு இருந்தால், ப்ரெசன்ஸ்னு இருந்தால், அது என்ன செய்கிறதுனா ப்ரொவைட்ஸ்னா அந்த ஸ்கோட்கி டிஃபெக்ட் செய்கிறது, வழங்குகிறது. எதை செய்கிறது? சிம்பிள் வே சாதாரண வழியில் செய்கிறது. எப்படி செய்யுதுன்னா, பை விச் ஆட்டம்ஸ், ஒன்று அணுக்கள், இப்படி தான் செய்கிறது ஸ்கோட்கி டிஃபெக்ட். அணுக்கள் அல்லது அயன்கள் அதானே வெளியேறி மேல் பரப்பில் போய் இருந்துருது. ஆட்டம்ஸ் அல்லது அயன் கேன் மூவ், நகரும், அந்த இடத்த விட்டு நகர்ந்து மேலே போயிடும். கேன் மூவ் வித்தின் த கிறிஸ்டல் லேட்டிஸ், அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் அந்த அடுக்கமைப்புக்கு உட்புறமாக நகர்ந்து சென்று விடும். வித்தின் அந்த லேட்டிஸை விட்டு வேறு லேட்டிஸுக்கு போகாது. அந்த லேட்டிஸில் அந்த இடத்த விட்டு, அது இருக்க வேண்டிய இடத்த விட்டு நகர்ந்து போய் வேறு இடத்துல போய் அமர்ந்துடும், வேறு மேல் பரப்பில் போய் அமைந்துடும். அதான் அயனோ இல்லை ஆட்டமோ கேன் மூவ் வித்தின் த கிறிஸ்டல் லேட்டிஸ், அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்க்குள்ளே நகர்ந்து போய் வேறு இடத்துல போய் அமைந்துடும், மேல் பரப்பில் போய் அமைந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு ஃப்ரெங்கில் டிஃபெக்ட். ஃப்ரெங்கில் குறைபாடு என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெங்கில் குறைபாடுன்னா, ஃப்ரெங்கில் டிஃபெக்ட் அரைசஸ், இது உண்டாக்குகிறது. ஃப்ரெங்கில் குறைபாடு என்பது அரைசஸ்னா உண்டாகிறது. எப்படி? டியூ டு த டிஸ்லோகேஷன் ஆஃப் அயன்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லேட்டிஸ். இது என்னது? இது மாதிரி வெளியேறாது, அதுக்குள்ளே தான் இருக்கும், இடத்த மட்டும் மாற்றிடும். இப்போ நீ வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் உங்கள் அம்மா வந்து தேடுறா, கதவை திறந்து லிசா நேராக பெட்ரூமில் போகிறா, பெட்ரூமுக்குள்ளே நீ இல்லை, கிச்சனில் இருக்க. அப்போ நீ டிஸ்லொகேஷன், பெட்ரூமில் இல்லாமல் கிச்சனில் இருக்க. ரைட்டு, உன் லொக்கேஷன் விட்டு மாறி இல்லை அம்மா பெட்ரூமுக்குள்ளே போயிட்டேன். அப்போ உன்னோட இடம் உன் பெட்ரூம்பு, நீ அம்மா பெட்ரூமுக்குள்ளே டிஸ்லொகேஷன் ஆகிட்ட, இடத்த மாற்றி அங்கே அவன் வீட்டுக்குள்ளே தானே இருக்க. அது அப்படி இல்லை, ஃப்ராங்கில் போயிட்டு வெளியிலே போயிடுறது. இது ஒன்று வெளியே போச்சுன்னா அது ஒன்று வெளியில் போயிடும், சமநிலை ஆயிரும். இங்கேயும் சமநிலை தானே, வீட்டை விட்டு வெளியில் போகல. அது என்னது? ஷார்ட்கி எஃபெக்டில் ஒரு பாசிட்டிவ் ஆயின் வெளியில் போச்சுன்னா இன்னொரு நெகட்டிவ் ஆயின் வெளியில் போகும், சமநிலை. இங்கே இதுலேயும் இடத்த விட்டு காலி பண்ணுது, ஆனால் என்ன செய்யுது? அது இருக்க வேண்டிய இடத்த விட்டு காலி தான் பண்ணுதா தவிர மேல் பரப்புக்கு போகலை, அதுக்குள்ளேயே இன்னொரு இடத்துல போய் தங்கிடுது, அவ்வளோதான். அப்போ இது சமநிலை தானே, எங்கேயும் போகலை. எங்கே போய் தங்குது? இன்டஸ்ட்ரியல், அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் போய் தங்கிடுது. அதனால் இது சமநிலை தான். ஃப்ரெங்கில் டிஃபெக்ட், ஃப்ரெங்கில் குறைபாடு என்பது அரைசஸ்னா உண்டாக்கப்படுகிறது டியூ டு த டிஸ்லொகேஷன் ஆஃப் அயன்ஸ். டிஸ்லொகேஷனா இடம் மாறுதல். அது இருக்க வேண்டிய இடத்த விட்டு காலி பண்ணி மேல் பரப்புக்கே போயிடுச்சு, இது மேல் பரப்புக்கு போகலை, அதனோட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இன்னொரு இடத்துல இருக்குது, அவ்வளோதான். எங்கே ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கிறதோ அதுக்குள்ளேயே இன்னொரு இடத்துல இருக்குது, ஸ்ட்ரக்சர் விட்டு வெளியில் போகலை. வெளியில்னா லேட்டிஸ் தான், இல்லை லேட்டிஸ்குள்ளே மேல் பரப்புக்கு போகலை, அதுக்குள்ளேயே ஒரு இண்டஸ்ட்ரியல், அந்த சின்ன ஓட்டை இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரியல்பாங்க, கேப், அதில் போய் உட்காந்துக்கிறது, அவ்வளோதான் சொல்லலாம். அப்போது டிஃபெக்ட் எரேசஸ் டியூ டு த டிஸ்லொகேஷன், இடம் பெயர்கிறது ஆஃப் அயன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ், அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து அந்த இடத்தை மாற்றி இன்னொரு இடத்துல நிற்கிது. ரைட்டா, அதான் சொல்ல டிஸ்லொகேஷன் மாற்றுகிறது. அப்போ த அயன் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட், ஒரு அயன் ஆனது, அது பாசிட்டிவ் நெகட்டிவோ, மிஸ்ஸிங்னா அங்கேருந்து அங்கே இல்லை, மிஸ்ஸிங்னா அந்த இடத்துல இல்லை மிஸ்ஸிங்னா இல்லாமல் இருக்கிறது. எங்கேருந்து? ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்டில் இல்லாமல் இருப்பது. இல்லாமல் இருந்து என்ன செய்கிறது? ஆக்குபேஷன் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன், அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு எதில் போய் உட்காந்துக்கிறது? இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் போய் உட்காந்துக்கிறது. அப்போ அந்த மேல் பரப்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றான், இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் வந்து உட்காந்துக்கிறதுன்றான். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த ஆட்டம் இருக்கிறது, ரைட்டா, ஏஜி ஆட்டம். இது என்ன செய்யுது? இந்த ஏஜி ஆட்டம் இந்த இடத்துலேருந்து காலி ஆகிடுது, அப்போ கேப் ஆகிடுச்சா. ஆனால் எங்கே போய் உக்காந்துக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தக்கன அது ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்குது. எங்கே உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்து பாருங்கள். இது இந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு பாருங்க, பார்த்தீங்களா? இதே இண்டஸ்ட்ரியல் கேப்பும்பாங்க, ஆட்டங்களுக்கு நடுவில் உள்ள கேப். இந்த உட்காந்துருச்சா, சின்னதாக பாருங்கள் இருக்கா. இந்த ஆட்டம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு எங்கே வந்து உட்காந்துக்கிச்சு? இந்த மறைஞ்சிக்கிச்சு, இந்த இதுக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிச்சா, டிஸ்லொகேஷன், இந்த இடத்த விட்டு இடம் பெயர்ந்து இங்கே வந்துச்சு. அப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஷார்ட்கட் டிஃபெக்டில், அப்படி இல்லை, இதுக்குள்ளேயே இல்லை, இதை விட்டு தாண்டி மொத்தம் லேடிஸ் தான், லேடிஸ் மேல் பரப்புக்கு போயிடுச்சு முதல்ல உள்ளதில். இதில் வந்து எப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, அது இடத்த மாற்றிடுச்சு, டிஸ்லொகேஷன் ஆகி இந்த இடத்துல வந்துடுச்சு, இந்த இது ரைட்டா வந்துடுச்சு. அப்போது இந்த இது எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள், எங்கேயாவட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்குது பாருங்களா, தெரியுதா? இந்த சின்னதாக தெரியுதா? இந்த இவ்வளோ இடத்த விட்டுட்டு இத்தினோண்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிடுச்சு. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கிறது, டிஸ்லொகேஷன் தான் இருக்குது. அப்போ சமநிலை தானே, வெளியில் போகல இல்லையா, அப்போ சமநிலை. ரைட்டா, இதை தான் அவன் சொல்லியிருக்கான். த மிஸ்ஸிங் அந்த இடத்த காலி பண்ணி விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட், அந்த லேட்டிஸ் பாயிண்ட்லேருந்து மிஸ் ஆன அயனானது எங்கே போயிடுச்சு? ஆக்குபைஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன், அதான் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் பார்க்க.
அந்த சின்ன இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் இன்டர்ஸ்டியல் பொசிஷன். அதாவது இடைவெளி, இன்டர்ஸ்டியல்னா இடைவெளி, அது 2 ஆட்டத்துக்கு நடுவில் உள்ள இடைவெளியில் போய் கொண்டு வருது. இன்டர்ஸ்டியல்னா இடைவெளி நிலையில் இருக்கிறது. அப்போ திஸ் டிஃபெக்ட் ஷோன் இந்த குறைபாடு ஷோன் காண்பிக்கப்படுகிறது. இதில் பை அயனிக் சாலிடில் இந்த குறைபாடு இருக்கிறது. இன் விச் அதில் கேட்டன் அண்ட் ஆனையான்ஸ் டிஃபர் இன் சைஸ். இதில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த டிஃபெக்ட் உள்ள டிஃபெக்ட்டுகள் அயனிக் சாலிடில் காண்பிக்கப்படுகிறது. இந்த டிஃபெக்ட் நல்லா பார்த்து, டிஃபெக்ட் ஷோன் காண்பிக்கப்படுகிறது பை அயனிக் சாலிட் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் கண்டிஷன் போடுறாங்க, இன் விச் அதில் கேட்டையான் அண்ட் ஆனியான் டிஃபர் இன் சைஸ். கேட்டையானும் ஆனியானோட சைஸ் மாறுபடுகிறது. இப்போ ஷார்ட் கீயில் ரெண்டுமே ஏறக்குறைய சைஸ் ஒன்றா இருந்தது, ஏறக்குறைய சமநிலையில் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, சைஸு வெவ்வேறாக இருக்கும். கேட்டையான் வேறு, ஆனையானோட சைஸ் வேறையாக இருக்கும்ன்றான். இங்கே பார்த்துக்கோங்களேன், கேட்டையான் சைஸ் எவ்வளோ வருஷம் இருக்குது, ஆனையான் இத்தினூண்டாக இருக்கு இல்லையா, அதில் ரெண்டுமே ஏறக்குறைய சமமாக, ஷார்ட் கீ எஃபெக்டில் 2 சமமாக இருக்கும். ஆனால் இதில் எழுத மறந்துக்கூடாது, இதில் 2 சைஸில் வித்தியாசம் இருக்குது. டிஃபர் இன் சைஸ் போட்டுக்கணும். த டிஃபெக்ட் இஸ் ஷோன் இன் போட்டு அயனிக் சால்ட் இன் விச் அதில் கேட்டையான் அண்ட் ஆனியான் டிஃபர் இன் சைஸ். அப்போ அன்லைக் ஷார்ட் கீ டிஃபெக்ட் மாதிரி கிடையாது. அதில் ஏறக்குறைய சைஸ் சரியாக இருக்கும், ஆனால் இதில் மாறுபடுகிறது. திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் எஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இந்த குறைபாடு எதை கிறிஸ்டலோட டென்சிட்டி பாதிக்குமா? இங்கே இதில் ஃப்ரெங்கல் டிஃபெக்டில் கிறிஸ்டலோட டென்சிட்டி பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னு சொன்னால், எல்லாமே அதே இடத்துக்குள்ளே தானே இருக்கும். அந்த இதுக்குள்ளே தானே இருக்குது, இதுக்குள்ளேயே தானே இருக்கிறது, எங்கேயும் போகலையே, இதை விட்டு மேல்பரப்புக்கு போகலையே. அப்போ இதுக்குள்ளேயே இருக்குனால டென்சிட்டி பாதிக்குமா? ஷார்ட் கீழே பாதிக்கும், போய் மேல்பரப்பில் போய் உக்காந்துக்கிறது. அப்படின்னா இதோட இதுக்குள்ளே இல்லை, அப்போ பாதிக்கும். இதில் பாதிக்காது, டென்சிட்டி பாதிக்காது. இந்த இடத்துல இல்லை, ஆனால் இதுக்குள்ளே இந்த இருக்குது, இந்த ஒளிஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல இல்லை, இந்த கிடக்கு இங்கே இருக்குது. அது டென்சிட்டி பாதிக்குமா? பாதிக்காது. ரைட்டா? அதுதான் சொல்லலாம், ஷார்ட் கீ டிஃபெக்ட் மாதிரி இங்கே டென்சிட்டி பாதிப்படையாது. சரியா? என்ன சொல்கிறான், அன்லைக் ஷார்ட் கீ டிஃபெக்ட், அதான் ஷார்ட் கீ டிஃபெக்ட் மாதிரி கிடையாது. எது டென்சிட்டியில், த டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் அன்லைக் த டிஃபெக்ட், அன்லைக் ஷார்ட் கீ டிஃபெக்ட், அதை ஷார்ட் கீ டிஃபெக்ட் மாதிரி கிடையாது. திஸ் டிஃபெக்ட், இந்த குறைபாடானது டஸ் நாட் எஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இது எஃபெக்ட் பாதிக்காது, எதை ஒரு கிறிஸ்டலோட டென்சிட்டியை பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சில்வர் புரமைடு, பிஆர்னா புரமைடு. ரைட்டா? புரமைன்லேருந்து வந்தது தான் புரமைட். ரைட்டா? சில்வர் ஏஜென்ட் சில்வர் புரோமைடுன்னு வருவாங்க. அது என்னது, ஒரு புரோமைன்லேருந்து வந்தது. ரைட்டா? அது மெட்டல் கிடையாது, நான் மெட்டல். இன் திஸ் கேஸ், இந்த கேஸில் ஸ்மால் ஏஜி பிளஸ், ஒரு சிறிய ஏஜி சில்வர் அயான், பாசிட்டிவ் அயான் லீவ்ஸ் த நார்மல் சைட். அது இருக்க வேண்டிய இடத்துலேருந்து வெளியில் போயிடுது. லீவ்ஸ்னால் வெளியே இருக்கிறது. எங்கேருந்து? இட்ஸ் நார்மல் சைட். நார்மலாக அது இருக்க வேண்டிய இடம், நார்மலாக இருக்க வேண்டிய சைட் இடத்திலிருந்து வெளியேறுகிறது. வெளியேறி எங்கே போகுது? அண்ட் ஆக்குபைஸ்னால் ஆக்கிரமிக்கிறது. எதை? அண்ட் இன்டர்ஸ்டியல் பொசிஷன். இன்டர்ஸ்டியல்னா இடைவெளியில் போய் ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. இந்த பாருங்கள், படத்தில் காமிச்சிருக்காங்க இல்லையா, லீவ்ஸ் இதை விட்டு நகன்று எங்கே போய் ஆக்கிரமிச்சிக்கிறது? லீவ்ஸ் இட்ஸ் இப்போ நார்மல் பொசிஷன். இதான் அதனோட சில்வரோட நார்மல் பொசிஷன். அங்கே இல்லாமல் நகர்ந்து போய் இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு பேர்னது இன்டர்ஸ்டியல் பொசிஷன் அர்த்தம். இதில் போய் உக்காந்துக்குது, ஆக்குப்பைனா அமர்ந்து கொள்ளுகிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டியல் பொசிஷன் அஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த படத்தில் காண்பிச்சு இந்த மாதிரி. ரைட்டா? சரி, ஓகே.